Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு லாஸ்ட் 4 இயர்ஸாக நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 2024, 23, 22 அண்டு 21. ஸோ நம்ம வந்து சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டைப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு காலாண்டு அரையாண்டில் நடந்த பேட்டர்னில் தான் எக்ஸாம்ஸ் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு டைப்பும் அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கண்டென்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து மாற்றிங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள். நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்ரிஷியேஷன் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து 27லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கிராமர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் சென்டென்ஸு, அதுக்கடுத்து பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இஆர்சி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 34லேருந்து 36 வரைக்கும். அதில் இந்த 36 வந்து பார்த்திங்கன்னா 21 இயர் கொஷினில் கேட்டது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து க்ரியேட்டிவ் செஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரப்பு இங்கே பார்த்திங்கன்னா ஸ்லோகன் வந்து மேக் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அட்லீஸ்ட் 5 டிஃப்ரெண்ட் வே கீப்பிங் யுவர் ஏஸ் ஹெல்த்தி அண்டு மெயின்டைன் குட் ஐசைட் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே க்ரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் பை இயர் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ரைட் 3 சென்டென்ஸ் ஆன் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் அபவுட் த டேட்டா. இந்த டேட்டா வச்சு 3 சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பேராகிராஃப் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அவர் கேசரினா ட்ரீலேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க போயம் அண்டு போயம் பேராகிராஃபில். ஸோ டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து சம்மரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஈஸியாகவே நம்ம ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து 24 கொஷினு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 23 இயரில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து பாருங்கள். ஆன்டனிம்ஸ் என்ன, சினானிம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் பார்ட் 2ல் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் கிராமர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் த வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீரைட் த காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரீரைட் வென் யூஸிங் வென் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இஆர்சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இங்கே க்ரியேட்டிவ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ராவர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேக்கிங் கிளாஸ் ஆஃப் மேங்கோ ஜூஸ் வந்து எப்படி மேக் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பை சார்ட்டை வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸு க்ரியேட்டிவ் செஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி பாருங்கள். அதே போல் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீ கேட்டிருக்காங்க. ஸோ அவர் கேசரே நன்றி இதுதான் அதிகமாக வரக்கூடிய பேராகிராஃபு, அதை வந்து பார்த்துருங்க. சம்மரி பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் அதை பற்றின பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்டிங் பர் லெட்ரு ஃபார் ஹெச்எம்முக்கு நம்ம லெட்ரு அது மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்துங்க டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து 23க்கான கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 22 கேட்ட கொஷின்ஸு. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து டைப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 மார்க்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பார்ட் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு 21லேருந்து 26 வரைக்கும் இருக்கிறத பார்த்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டு இன்டைரக்ட் ஸ்பீச், சேஞ்ச் த வாய்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பைன் இன்டு சிங்கிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க கிராமரில். நெக்ஸ்ட்டு இஆர்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் ஆஃப் கிளாஸ் லெமனாட். ஸோ இது வந்து லெமன் வந்து மேக் பண்ணுற லெமன் ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டேபிளை பார்த்துங்க. ஸோ பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் ஒரோனா, கேசுரியானா ட்ரீ, இதை வச்சு தான் நமக்கு பேராகிராஃப் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டும் இருக்காங்க. அதனால் அதை வந்து பார்த்துங்க. ரஃப் காப்பி, பேர் காப்பி இதெல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் பேராகிராஃப் வேல்யூ ஆஃப் டைம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹேவிங் பீன் செலக்டட் ஃபார் செமிஃபைனல் ஸ்டேட் லெவல் ஹாக்கி டோர்னமெண்ட் அதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் பாருங்கள். ஸோ ஃபைனலாக 2021 கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இது 2021 கேட்ட கொஷினு. இதில் 1 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஆண்டனின்ஸ் நாம்ஸ் என்னென்ன இருக்குது, அதுமாதிரி ரீப்ளேஸ் வேர்டு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பார்ட் 2 21லேருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ கிராமர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ சேஞ்ச் த வாய்ஸும் இன்டைரக்ட் ஸ்பீச் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அதுதான் நிறைய கேட்குறாங்க. ஸோ பார்ட் 3ல் இருக்கக்கூடியது இஆர்சி நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ப்ரோஸ்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இந்த கொஷின் தான் ரிப்பீட்டாக இருந்தது. ஸோ க்ரியேட்டிவ் பாருங்கள். டிஸ்கிரைப் ப்ராசஸ் பிளான்டிங் சாம்பிளிங் இன் ஏ பாட். ஸோ பிளான்டிங் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காங்க, சின்னதாக செடி வளர்க்குறத பற்றி. அதுக்கடுத்து பில்ட் ஏ டயலாக் அட்லீஸ்ட் 3 utterance between student and his mother regarding ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச் த வேர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டேபிளில் இருக்கக்கூடியது பீஸா, பர்கர், தோசை, பாஸ்தா, பிரியாணி பற்றின கொஷின்ஸு. ஸோ பார்ட் 4ல் இருக்கக்கூடிய பேராகிராஃப் பாருங்கள். ஸோ அதிகமாக கேசுரியானா ட்ரீயும் ஜென்டில்மேன் ஒரோனா இது பற்றி தான் பேராகிராஃப் வருது, பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வேணும், 4-in-1 கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருந்தால் நம்ம லிங்க்கு ஷேர் பண்ணோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.